எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் கார்கள் பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருந்தேன். டெஸ்லாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டெஸ்லா சேல் பண்ணிவிட்டு கியா வாங்கியிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ கியா வாங்கி 2 மாதம் ஆகுது. ஸோ அதோட கியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள். வீடியோவா கண்டென்ட் எல்லாம் சரி யூஸ் ஆகும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புது கார் வாங்கணும் கியா கொஞ்ச நாள் முன்னாடி தான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா கார் வந்து டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங் ஒன்று கொடுத்து அப்படியே இந்த ஹைவே பாக்குறீங்களா, எங்க நடு ரோட்ல அப்படியே நின்றுடுச்சு. நல்லா பின்னாடி இந்த வண்டி வரல. அப்புறம் ஸ்லோவா இந்த ஓரமா எடுத்துன்னு வந்து நிறுத்திருக்கோம். பயங்கரமா குளிர்து வேற. கியா கஸ்டமர் கேர் கால் பண்ணோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. வண்டி ஒன்னேதான் ஏதோ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான், அது கியூரா தெரியும். என்ன பிரச்சனைன்னு வந்த பிறமா தான் தெரியும். வந்த உடனே அப்டேட் பண்றேன். 45 மினிட்ஸ்ல வரேன்றாங்க. வந்த உடனே பார்ப்போம். ஒரு டோல் ரோட்டில் போகிறோமே, நிறைய பே பண்ணுறோமே, நல்ல ரோடு போட்டிருக்காங்க, ஆனால் இவ்வளோ காசு வாங்குறாங்கன்னு நான் அப்பப்போ யோசிப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹைவேயில் வண்டி நின்றுச்சுன்னா நம்ம முதல்ல பயப்படக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஓரமாக வரணும். ஓரமாக வரணுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். ஏன்னா இங்கே வண்டி வந்து ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கார்ஸ்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் என்னென்னா இந்த டோல் கம்பெனியோட கார்ஸ் தான். நம்ம என்றைக்காவது ஹைவேஸில் ஸ்டக்காகி நின்ட்டோன்னா நம்மளை ஓரம் வர வரைக்கும் அவங்க நம்மளை பின்தொடர்ந்தே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்ப் வேணும்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் அந்த டோல் டேக்ஸ் ஸ்டிக்கர்லேயே கொடுத்துருக்காங்க. கால் பண்ணிங்கன்னா வித்தின் 2-3 மினிட்ஸில் அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு என் கார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்பீடில் போகல. இது என்னோடய ஃப்ரெண்டோட கார். என் கார் வந்து 5 mph தான் போச்சு. நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி ஒரு இடத்துல தான் என் கார் வந்து ஸ்டக்காகி நின்றுச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஓரம் பண்ண முடியாது. ஸோ நான் ரொம்ப தூரம் போயிட்டு தான் ஓரம் எடுக்க முடியும், ஓகேவா, சைடு எடுக்க முடியும். அதுக்காக அந்த டோல் கம்பெனிலேருந்து அந்த வந்த வெஹிக்கிள் வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் என் கூட ட்ராவல் பண்ணியே வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து என்னால் பார்க் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இங்கே கொஞ்சம் அகலமாக இருந்தது சைட்வேஸ். அப்போ தான் வந்து அந்த வண்டி வந்து நம்மளை வந்து டோ வண்டி வந்து நம்மளை பிக் பண்ணிட்டு போக முடியும். நான் என்ன பண்ணேன்னா கியா அசிஸ்டன்ஸ்க்கே கால் பண்ணி காரை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இவங்க வந்து காரை வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களே எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், அந்த டோ வெஹிக்கிள் தான் அது. அதில் அவங்களே காரெல்லாம் மாட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் 4 கார் யூஸ் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கார் வந்து நடு ரோட்டில் நின்னதில்லை. இது புது காரு. இப்படி ஆனது வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. சரி, என்ன பண்ணுறது, அதுவும் இன்றைக்கி ஹாலிடே டைம் வேறு. யூஎஸில் பார்த்திங்கன்னா எப்பயுமே எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த தேங்க்ஸ் கிவிங் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஊர் தீபாவளி மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லை பொங்கல் மாதிரி. அன்றைக்கி வந்து எல்லா கடைகளும் லீவாக இருக்கும். கிறிஸ்மஸ் கூட பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஒர்க்கிங்காக இருக்கும். ஆனால் அந்த தேங்க்ஸ் கிவிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹாலிடேவாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து மாட்டினது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது. எல்லாமே ஓகே, இப்போ வரைக்கும் எல்லாம் குட். இப்போ ஹாலிடே டைம்லேயும் வந்துட்டாங்க. பட் என்ன காமெடினா, அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்டோட காரில். அவங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கால் பண்ணிவிட்டு கியா கஸ்டமர் சர்வீஸ் வந்து இன்றைக்கி கியா டீலர்ஷிப் வந்து இன்றைக்கி ஹாலிடே. ஸோ காரை நான் நடு ரோட்டில் தான் விட்டுட்டு போகணும். ஒன்று நான் ஸ்டோரேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அதுக்கு வந்து நீ தான் பே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. கார் டீலர்ஷிப் கொண்டு போகணுன்றத கஸ்டமர் சர்வீஸ் தான் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது ஓப்பனாக இல்லையான்னு பார்க்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. இதில் நான் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது, நீ சொல்லனா நான் காரை நடு ரோட்டில் விட்டு போயிடுவேன் அப்படின்றான். சரி, அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல், சரி நீ ஸ்டோரேஜுக்கு கொண்டு போ. அப்புறமா என்ன சொன்னாங்க, கியா கஸ்டமர் கேரில் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு காரை வந்து ஸ்டோரேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மறுநாள் வந்து அங்கேருந்து டீலர்ஷிப் கொண்டு போயிட்டாங்க. கார் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் $250 கொடுங்கடா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து காரை வந்து டீலர்ஷிப் கொண்டு போகணும், நீங்கள் ஏன் ஸ்டோரேஜ் கூட்டு போனீங்க, அதனால் அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல தடவை கால் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இந்த 1 மாதமாக அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹோல் போட்டு போயிடுறாங்க, யாருமே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் ஒரு பேத்தட்டிக்கான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தோட மெயினான ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது காரு வாங்கி ஒரே மாதத்தில் இப்படி நடுவில் பிரேக் ஆச்சே என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ, லூஸ் கனெக்ஷனு, 1000 காரில் தான் இந்த மாதிரி நடக்கும், ஹே நீ 1000ல் ஒருவன்ல அப்படின்ட்டாங்க. என்னடா பாராட்டுறியா இல்லை என்ன சொல்கிறேனே புரியல. சரி, இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறது சகஜம்தான்.
அதனால் இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நானும் இக்னோர் பண்ணிட்டேன். எவ்வளோ நாளில் கார் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க சரியான ஒரு பதில் சொல்லலை. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கார் வந்து சர்வீஸ்லேயோ இல்லை ரிப்பேர்லேயோ இருக்குன்னா, நம்ம எவ்வளோ நாள் கார் ரிப்பேரில் இருக்கோ அது வரைக்கும் நம்மளுக்கு லோனர் வெஹிக்கிள் கொடுப்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கிடைச்ச லோனர் வெஹிக்கிள், அதாவது கார் வரத்துக்கு ஒரு 2-3 நாள் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் போயிட்டு ஷோரூம் போயிட்டு இந்த லோனர் வெஹிக்கிள் இதுதான், இந்த காரோட பேர் வந்து சுபுரு. இது வந்து ஜாப்பனீஸ் கார். ரொம்ப நாள் அந்த சுபாரு கார் வந்து என்னடா அது பேரே வித்தியாசமாக இருந்தது. நான் யூஎஸ் வந்ததுலேருந்து இந்த கார் எப்படின்னா அப்புறம் தான் சொன்னாங்க, ரொம்ப ரிலையபிளான ஒரு பிராண்ட் அந்த சுபாரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லோனர் கால் மூலிமா இந்த கார் ஓட்டுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த கார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் வித்தின் 3 ஹவர்ஸில் மறுபடியும் கால் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கார் எடுத்துக்கலாம், உங்கள் கார் ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எதுக்குடா நான் அவ்வளோ தூரம் வர வச்சு காரை கொடுத்து லோனர் வெஹிக்கிளை கொடுத்து திரும்பி 3 ஹவரில் வந்து எடுத்துக்கோங்கன்னு எதுக்கு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஃபைன், அகெயின் நான் போய் பார்த்தேன், கார் ரெடியாக இருந்துச்சு. அகெயின் சொன்ன மாதிரி சின்ன லூஸ் கனெக்ஷன் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் காரெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு காரை எடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் ஆல் குட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் இன்னொரு இஷ்யூ, ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்க முடியலையா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது லோன் அமௌண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி போகும்ல. சரி, நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா $1500 லோன் அமௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கு. எதுக்குடா எக்ஸ்ட்ரா $1500 ஆட் ஆகிருக்கு, நம்ம காரோட வேல்யூ இவ்வளோ இல்லையே அப்படின்னு போய் பார்த்தா கேப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா இல்லை ஒரு 6 மாதத்துலேயே கார் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா காரோட வேல்யூவும் லோன் அமௌண்ட்டோட வேல்யூவும் கேப் இருந்ததுன்னா அந்த வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு தான் கேப் இன்சூரன்ஸ்னு ஒன்று போடுவோம். அந்த கேப் இன்சூரன்ஸ் வந்து நம்மளை கேட்காமையே நான் வேண்டான்னு சொல்லியும் $1500 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை நான் வந்து போன மாதத்துக்கு பேமெண்ட் முன்னாடியே பார்த்துட்டேன். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, வேணான்னா நீங்கள் தான் கேன்சல் பண்ணணும். ஏன்னா நான் ஆட் பண்ணவே இல்லை, நான் ஏன் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, இல்லை அதுதான் ப்ராசஸ்ஸு, நீங்கள் தான் கேன்சல் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. சரின்ட்டு அதுவும் போனால் போகுது அப்படின்ட்டு ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கேன்சல் பண்ணி கேட்டால் 1 மாதம் பேமெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ 2வது மாதம் பேமெண்ட் வரப்போது, இன்னமும் அந்த அமௌண்ட் வந்து கேன்சல் ஆகலை. இப்போது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட்டு கடைசியில் தான் குறையும், பேமெண்ட் வந்து அதே தானே, மந்த்லி பேமெண்ட் அதே தான் இருக்க போகுது, அமௌண்ட்டு தானே குறைய போகுது, அதனால் ஒன்றும் வரி பண்ணாதீங்க அப்படின்றாண்டே. உனக்கு கணக்கு தரலைன்னா 40,000 ரூபாய்க்கும் 42,000 ரூபாய்க்கும் 7% இன்ட்ரெஸ்ட் போட்டால் எவ்வளோ அதிகம், நான் அதிகமாக தானே பே பண்ணணும், அந்த அறிவு கூட இல்லை உனக்கு கொஞ்சம் கூட. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் இன்சூரன்ஸும் இன்னும் எடுக்கலை. கியா ஃபினான்ஸில் யாரையா ரீச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒருத்தரையும் ரீச் பண்ண முடியல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அகெயின் இதனால் கியா பிராண்டே வேஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்கும் கார் வாங்கினது பார்த்திங்கன்னா யூஎஸில் குறிப்பாக கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க பயங்கரமாக. ஆனால் இந்த மாதிரி மோசமாக நான் அதுவும் ஒரு கார் டீலர்ஷிப் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இருந்தது. பார்த்திங்கன்னா கார் வாங்கும்போதே நம்மளுக்கு தெரியாமல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கேப் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதை பற்றி டீலர்ஷிப்பில் கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு கை விரிக்கிறாங்க. சரி, கார் நடு ரோட்டில் நின்றுச்சடா, புது கார் என்ன மாதிரி காராக குத்திங்கன்னா அது இந்த மாதிரி தான் ஆகும், எப்பயாவது இந்த மாதிரி ஆகும், சகஜம்தான் அப்படின்னு கேஷுவலாக பதில் சொல்கிறானுங்க. சரி, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கி கொடுங்கடான்னா அதுவும் இல்லை, நீங்கள் வந்து காரை ஏன் ஸ்டோரேஜுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்குறாங்க. நானடா ஸ்டோரேஜுக்கு எடுத்துகிட்டு போனேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா செம்ம டிசப்பாயிண்டடு. 2 மாதம் தான் ஆயிருக்கு கார் வாங்கி. இதே பழைய மாதிரி இருந்ததுன்னா இன்னத்துக்கு காரை விற்றுட்டு போங்கடா அப்படின்ட்டு நான் வேறு கார் வாங்கியிருப்பேன். இப்போ பட்ஜெட் டைட்டு, அதனால் நம்ம வந்து இந்த கார் வச்சுக்கிட்டு தான் கொஞ்ச நாள் ஓட்டி ஆகணும். அகெயின் மறுபடியும் வேறு எங்கேயும் நிற்காமல் கார் பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் ஆல் ஓகே தான். வாரண்ட்டி இருக்குது 5 வருஷத்துக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதாங்க, இதுதான் ஸ்டேட்டஸ் 2 மாதத்தில். வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.